ஒரு விவசாயி போய் ஆண்டவங்கிட்ட ரொம்ப கோவத்தோட போய் கேட்டிருக்கான், உன் கண்டிப்பா இறைவா நான் உன்னை நம்பவே முடியாது. ஏன் தெரியுமா? வேண்டாத நேரத்துல வெயில் அடிக்கிற, வேண்டாத நேரத்துல காத்து வருது, வேண்டாத நேரத்துல மழை வருது, இப்படி பயிருக்கு உதவாத எல்லாம் வந்துட்டே இருக்கும் பொழுது எப்படி விவசாயம் பண்ண முடியும்? உனக்கு கண்டிப்பாவே விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும், நல்லா புரிஞ்ச ஒரு நபரா வேணும். சிரிச்சுட்டே இறைவன் சொன்னானா, எனக்கு நிஜமாவே அப்படி ஒரு ஆள் இருந்தா நல்லதுதான், எத்தனை வேலையை தான் நானே பார்க்க முடியும். உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா மொத்தமா உலகத்தையே கொடுக்க முடியாது, நீ எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரே 1 ஏக்கரா பூமி முதல்ல தொடங்கு, ஒரு 6 மாசம் எடுத்துக்கோ. இந்த 6 மாசத்துல மிக அழகாக நேர்த்தியாக பயிர் பண்ணிட்டேன்னு வை, உலகத்தை உன் பொறுப்புல விட்டாச்சு, அவ்வளவே தான். அடுத்த நிமிஷம் அந்த விவசாயி சொல்றாரு, கேட்ட போது மழை வரணும், கேட்ட போது வெயில் அடிக்கணும், கேட்ட போது காற்று வரணும், ஆனா எவ்வளவு கேட்கறனோ அவ்வளவுதான் வரணும். பூச்சி வரக்கூடாது, பூச்சி போட்டு எதுவும் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, எல்லாம். சிரிச்சுட்டே ஆண்டவன் சொல்றான், நீ லேப்ல வச்சு அளந்து கிராஜுவேட்டட் ஜார்ல எடுக்கிற மாதிரி நீ கேட்ட அளவுக்கு ஒரு நானோ பார்ட்டிகிள் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம அப்படியே கொடுக்குறேன். ஆனா நீ தான் பொறுப்பு. 6 மாதம் சரி, அது எப்படி? இந்த பக்கம் வயல், அந்த பக்கம் வயல், முன்னால வயல், பின்னால வயல், நடுவுல 1 ஏக்கரா நிலம், உழுது பண்பட்டு தள தள தளன்னு எங்க விதைய போடு பார்க்கலாம், நான் இப்ப முளைக்கிறேன் காத்து நிற்கக்கூடிய புலம், நிலம் கூட இல்ல, புலம், அரபிள் லேண்ட். அவ்வளவு அழகா தெய்வம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பக்கத்துல இருக்கிறதுலாம் ஒரு கல்லும் முள்ளுமாக இருக்கு, பூச்சி பொட்டெல்லாம் அண்டி கிடக்கு, பாம்பு பல்லி பேத்தேள் எல்லாம் இருக்கு. இவரோடது அவ்வளவு சுத்தமா இருக்கு, விதைச்சாச்சு. மற்றதுல மண்ணு விரிஞ்சு விதை வரதுக்குள்ள இவரோட நல்ல உயரம் வந்தாச்சு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. எப்ப வெயிலே வா, வந்தேன், இவ்வளவுதான் வரணும், வந்தாச்சு, போ போயாச்சு. காத்தாடி இவ்வளவுதான் தண்ணி விடணும், இதுக்கு மேல தண்ணி தான் செடி தாங்காது. சரி, என்ன கேட்கிறாரோ, எவ்வளவு கேட்கிறாரோ, எப்பெல்லாம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் கொடுத்தாச்சு தெய்வம். ஆச்சு 3 மாதம் முடிஞ்சு 4 மாதம். பக்கத்து இதுல பாத்தீங்கன்னா பாதி செடி சுருண்டு இருக்கு, ஏதோ பூச்சி அரிச்சிருக்கு, ஏதோ கிளியெல்லாம் வந்து கொத்தி இருக்கு, எல்லாம் எதுவுமே நல்லா இல்ல. இவரோடதா கண்ணே பட்டுற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. தாங்கவே முடியல இந்த விவசாயிக்கு. எவ்வளவு அழகா விவசாயம் பாக்குறேன். இறைவன் முழு பொறுப்பை என்கிட்ட கொடுக்க போறாரு. இறைவன் கிட்ட சொல்றேன், பத்தியா, ஒரு விவசாயி விவசாயம் பண்றதுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது இறைவன் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்க போறேன். முடிவு எடுத்தாச்சு. நாளைக்கு அறுவடைக்கான நாள். பக்கத்துல பாக்குறாரு, இங்க பாக்குறாரு, பெருமை தாங்க முடியல. கதிரெல்லாம் அவ்வளவு அழகா நிக்குது. ஆனாலும் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார் தெரியுமா? நாளைக்கு அறுவடைனா இன்னைக்கு போய் கதிரை கிள்ளி உள்ளங்கையில வச்சு ஒரு தேய்ச்சி பாப்பாரு, எந்த அளவுக்கு பால் பிடிச்சிருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு. போய் ஒரு கதிரை கிள்ளி பாக்குறாரு, கையில வச்சு தேய்க்கிறாரு, பாலே இல்ல. வீட்டுல போய் தாய் தகப்பனை கேட்டா சொல்லுவாங்க, இப்படி உப்புன்னு ஊதினீங்கன்னா சாவியா பறந்து போயிடும், உள்ளுக்குள்ள மணியே இல்ல. என்னது இது? சரி, இருக்கிறதா 1 ஏக்கரா நிலத்துல விவசாயம் பண்ணனா 1-2 கதிர் இல்லாம தானே போகும். அடுத்தது 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 ஒவ்வொன்னா வரிசையா கிள்ளி பாக்குறாரு. வரிசை விட்டு ரேண்டம் சாய்ஸ் ஒன்னு எடுத்து பாக்குறாரு. எதை வச்சு உள்ளங்கையில வச்சு தேய்ச்சாலும் இல்ல. கோவம் வந்துருச்சு. கூப்பிட்டாச்சு இறைவனை. இறைவன் சிரிச்சுட்டே காத்துட்டு இருக்காரு. இறைவன் சொல்ற, நீ கூப்பிடாம நான் வரவே மாட்டேன், ஆனா எப்ப பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடு என்ன மறக்காம. வந்தாச்சு. வந்து நிற்கும் போது, நீ எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஏமாத்திட்டேன். இறைவன் சிரிச்சுட்டே சொல்றாரு, ஏமாத்துறதா? அந்த வார்த்தையே என்கிட்ட இல்லையே. என்னுடைய அகராதியில இல்லாத வார்த்தைகள்ல முதல்ல இருக்கிறது ஏமாற்றம். ஏமாத்தவே இல்லையே, நான் எதுக்கு அவனை ஏமாத்தணும்? இல்ல, கேட்டபோது நீ தானேப்பா கேட்ட, எவ்வளவு வெயில் வேணும்னே கொடுத்தேன், காத்து வேணும்னே கொடுத்தேன், நீ கேட்டதுக்கு மேல ஒண்ணுமே நான் தரல. பக்கத்துல பூச்சி வரக்கூடாது, வராது, பாம்பு பல்லி வரக்கூடாது, வராது, நோய் வரக்கூடாது, வராது, ஐயோ மூச்சு, நீ சொன்னது மட்டும்தான். ஆனா ஏன் எதுவுமே கதிர் பிடிக்கல? சரி, அப்படியே விடு. பக்கத்துல பூச்சி போட்டு எல்லாம் வந்து, வேண்டாத நேரத்துல பெருமழை வந்து, வேணுங்கிற நேரத்துல வராம வெயில் அடிச்சு அப்படி பாலமா நிலம் பிரிஞ்சு கிடக்குற அந்த வெயில் பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்ல அங்கேயும் போட்டிருக்காங்க. உன்னுடைய வயல்ல இருக்கக்கூடிய செடிகளுடைய வயசே தான் ஆச்சு, அங்கே ஏதாவது வந்திருக்கான்னு போய் பார்க்கலாமா? போய் ஒரு இதை கிள்ளி உள்ளங்கையில தேய்க்கிறாங்க. அப்படியே பால் சுரந்து மணியா கதிர் பிடிச்சிருக்கு. விவசாயிக்கு தாங்கவே முடியல. இது என்ன அநியாயம், பார்த்து வளர்த்து இது சாவியா உட்காந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் வந்து அது அவ்வளோ அழகா வந்திருக்குங்கும் போது இறைவன் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? எல்லாமே வசதியாக கொடுத்து, எல்லாமே அழகாக கொடுத்து, எல்லாமே இனிமையாக கொடுத்து, ஏமாற்றங்கள் இல்லாமல், தோல்விகள் இல்லாமல், துவளல்கள் இல்லாமல், துன்பம் இல்லாமல், வாழ்க்கையில இனிமை மட்டுமே கொடுத்துட்டு வந்தா, அதுவும் கேட்ட அளவு கேட்ட போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா, இப்போ உன் செடி இருக்கு இல்லையா, இதில் விளைஞ்ச கதிர் மாதிரி பால் பிடிக்காம 10 பேருக்கு உதவாம சாவியா தான் போகும். வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். வேண்டாத நேரத்துல பெருமழையா நான் கொட்டும் போது மண்ணுக்கும் செடிக்கும் தெரியும் எத்தனை உறிஞ்சினா போதும், அதுக்கு மேல உறிஞ்சினா அழுகி போயிருவோம். இந்த அறிவு எப்ப கிடைக்கும்? அளந்து ஊத்தினா கிடைக்குமா? வேண்டாத நேரத்துல வெயிலான வெயில் கொளுத்தும். அப்ப அந்த வேருக்கு தெரியும், இன்னும் ஆழமா போய் தேடு, எங்கேயோ ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும். வேர் பாஞ்சு தேட ஆரம்பிக்கும். வறுமை வந்து தாக்க இன்னும் எங்க போய் எனக்கு அறிவு கிடைக்கும், இன்னும் எங்க போய் பார்க்க தோணும்.
பெரும் காற்றா சூறாவளி அடிக்குமா, இந்த ஆழமா போன வேர் என்ன பண்ணும் தெரியுமா, மண்ணுக்குள்ள போய் விரல் மாதிரி இறுக்கி பிடிச்சுக்கும். எத்தனை தடவை காத்தடிச்சாலும் பணிஞ்சு பணிஞ்சு படுத்து படுத்து எழுந்திருக்குமே தவிர வேரோட பிச்சுக்கிட்டு போகாது. இது அத்தனையும் நல்ல ஒரு கிளைமேட் நம்ம சொல்றோமே, பியூட்டிஃபுல் கிளைமேட் கண்டிப்பாக இயற்கை கொடுத்ததே கிடையாது. ஹாஸ்டைல் கிளைமேட், முழுக்க முழுக்க உன்னை சோதிக்கிறதுக்காக, நெருப்புல தூவினா முளைப்பையான்னு பார்க்கறதுக்காக. மலையாளத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நெருப்புல தூவி முளைச்சிட்டேன்னா வெயில்ல கருக மாட்டேன், எத்தனை வெயில் வந்தாலும் கருக மாட்டேன், அந்த அளவுக்கு முளைச்சாச்சு. அப்போ இறைவன் காமிச்சாரு, இத்தனை கஷ்டத்திலையும் பால் பிடிச்சு கதிரா நிற்கக்கூடியது, கஷ்டத்திலையும் நிற்கக்கூடியது. காப்பாத்தி 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 வளர்த்து வந்தோம் அப்படின்னா ஏமாற்றங்கள் தெரியாது, தோல்விகள் தெரியாது, துவளல் தெரியாது. முதல் செமஸ்டர்லேருந்து தொடங்கிடுறோம், முதல் நாள்லேருந்து தொடங்கிடுறோம். ஒத்தொத்த நபரும் சொல்லிக்கோ, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். என்னுடைய கையில் பேனாவை கொடுத்து இறைவன் எத்தனையோ பேருடைய தலையெழுத்தை செம்மையாக்கணும்னு அனுப்பியிருக்காரு. தெய்வத்தினுடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் நமக்கு இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அளவே இறைவனுக்கும் நம்ம மேலே இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? பார்த்து பார்த்து நல்ல தாய் தகப்பனுக்கும் நல்ல சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஆசிரியருக்கும் நடுவில் ஒரு குழந்தைய நான் அனுப்புகிறேன். கண்டிப்பாக இந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை மிக பொறுப்போட கழிச்சிட்டு வருமே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தூக்கி வீசிட்டு வராது அப்படின்னு தெய்வம் முழுமையான உன் மேல அன்போடையும் பெருங்கருணையோடையும் அங்க காத்துட்டு இருக்காரு. அப்போ உங்களை நீங்களே ஏமாத்திக்கும் போது இறைவனையும் எல்லாரையும் சேர்த்து ஏமாத்துறோம். வந்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு பிரின்சிபல் மேம் சொன்ன விண்ணப்பத்தோட இன்னொரு பெரிய விண்ணப்பம் நான் வைக்கிறேன். கஷ்டமான காலங்களுக்குள்ள குழந்தைங்க போறாங்க. எங்க காலம் எங்க காலம் எங்க காலங்கிறத கொஞ்சம் நிறுத்தி பாருங்க. நம்ம காலத்துல கவனம் சிதறதுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறது சத்தியம். திரும்பின பக்கம்லாம் நீ உருப்பட்டுருவியான்னு பாக்குறதுக்காக எல்லாரும் நிற்கிறாங்க. ஊடகங்களா கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் போனா எதுவும் நீங்க வாழணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கையில இருக்கக்கூடியது டபுள் எட்ஜ்டு வெப்பன்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி. விஞ்ஞானம் வேணும், கத்தி தான். இந்த விஞ்ஞானத்தை வச்சு யாருக்கோ ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக கொடிய நோயை அறுவை சிகிச்சை செய்து அவர்களை நீங்க நிவாரணமும் கொடுக்கலாம், 10 பேருடைய உயிரையும் எடுக்கலாம். இதுதான் இந்த விஞ்ஞானம். This is your technology, this is your engineering and this is what you are going to learn. ஆண்டவன் கொடுத்துட்டாரு. அப்பா அம்மா இந்த நிலைமையில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி வரும்போது முகம் சோர்வாக இருக்குமே ஆனால் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லாதீங்க. வாராமல் வந்த மாமணி போல பெற்ற குழந்தை நம்ம கைவசம் 18 வயசுல கொண்டு வந்து கொடுத்துருக்கு இறைவன். இனி இந்த குழந்தை இன்னொரு 4 வருஷம் விரல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா 1000 பேருக்கு முன்னால தலைவனா போற பொறுப்பு அந்த குழந்தைக்கு ஏற்க கொடுத்துரும். முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அமிலத்தை கொட்டின மாதிரி சீத்துன பொங்கி விழும். அது அந்த வயசுல இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் தான். அம்மா அப்பா கிட்ட அப்படி இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும். ராத்திரி படுக்கும்போது கண் கசிய எதுக்கா இப்படி அம்மா கிட்ட கத்துனேன், ஏன் அப்பா இப்படி பேசினேன் அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்படுற குழந்தைங்க தான் இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனா முள் பலா மாதிரி வெளியில முரட்டுத்தனமா எல்லாம் அடிக்கணும். ஏன்னா அப்படித்தானே பாக்குறாங்க ஊடகங்கள்ல. உள்ளுக்குள்ள பலா மாதிரி இருக்கும். நமக்கு தான் பொறுமை வேணும், நமக்கு தான் அன்பு வேணும். இந்த முரட்டு பலா தோலுக்கு தாண்டி உள்ளுக்குள்ள இனிமையான சுளைகள் இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எத்தனை கத்துனாலும் பரவாயில்ல, அது வயசு. அதை விட எப்படியும் ஒரு 30 வயசு பெரியவங்க இல்லையா நம்ம? ஒரு நாள் முகம் வாடி இருந்தாலும் இல்லை உங்ககிட்ட பேசாமல் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு போய் கதவை அரைஞ்சு சாத்தினாலும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. தாயும் தகப்பனும் கூட நின்னே ஆகணும். எங்கள் காலகட்டங்களில் எங்கள் அப்பா கண்டிப்பாக சொன்னதில்லை, நீ 200க்கு 200 வாங்கலை அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் கலீகு கேட்டால் நான் என்ன சொல்வேன், உங்கள் அத்தை பொண்ணு கேட்டால் நான் என்ன சொல்வேன், சித்தி பையன் கேட்டால் என்ன சொல்வேன், உன்னை குழந்தையா பெற்றதே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் தந்தையர்களும் மார்க்க வச்சு குழந்தைங்களை அளக்கிறதுன்னு ஒரு விதமான ஒரு நூதனமான மனநோய்க்குள்ளே வந்துட்டோம். இருந்துட்டு போட்டோம், அந்த காலத்துக்குன்னா அந்த காலத்தோட வரோம், கொஞ்சம் அரவணைச்சு போகிறோம். குழந்தைகிட்ட அன்பான வார்த்தைகள் இல்லையா? நமக்கு இருக்குல்ல, நம்ம நெஞ்சு கொள்ளாத அன்பான வார்த்தைகள் இருக்குல்ல, சொல்லி பழகும். அது கொஞ்சம் குரல் ஓங்கினா கூட இல்லை, குரல் ஓங்கினா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, நீ ஏதோ பேசிட்டு இறங்கி போயிடுறம்மா, நீ போனதுக்கப்புறம் உனக்கு போய் பகிர்ந்து கொள்றதுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அம்மாவுக்கு இந்த திருப்பி பார்த்தா 4 செவரும் அப்பாவும் உன் தங்கையோ தம்பியோ தான் இருக்காங்க. கண்ணு அன்னைக்கு பூரா கலங்கிட்டே நிற்குதுப்பா. அடுத்த தடவை நீ வந்து நின்று எதுவுமே நடக்காத போது மாதிரி பேசும்போது மனசுல ஒரு விரக்தி வருதுமா, சொல்லிடுங்க. மனசுல இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் வருத்தத்தையும் நிற்க வச்சு கையை பிடிச்சு கண்ணை பார்த்து சொல்லுங்க. குழந்தைக்கு புரியும். ஆனா புரியற மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுங்க. இது முதல் விண்ணப்பம்.
சொல்லி முடிச்சிட்டிங்களா? சாப்பிடாம வந்தானா? ஏதோ பிரச்சனைகளை மட்டுமே குவிச்சு வச்சிருக்கக்கூடிய வீதி. காலுக்கு தங்கத்தால செருப்பு போட்டு நம்ம குழந்தைய அனுப்பிச்சாலும் அனுப்ப வேண்டிய வீதியில கல்லும் முள்ளும் கையிலையும் காலையும் கீரும் அப்படின்னா வீதியும் சுத்தம் பண்ணணும், வீட்டையும் சுத்தம் பண்ணணும். வேற வழி இல்லை. குழந்தைய பார்த்து பார்த்து கொண்டு வந்துட்டீங்களா? அடுத்தது ஏதாவது ஒரு பொறுப்பை தயவு செஞ்சு வீட்டில் கொடுங்க. வீட்டில் பொறுப்பு கொடுக்கலன்னா நாடு பொறுப்பு கொடுக்கும்போது வாங்கக்கூடிய வலு கையில் இருக்காது. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் கிளாஸுக்கு போனோமா, டேபிளை நகர்த்தி வைக்கணும், சேரை நகர்த்தி போடணும், அதுக்குன்னு தனித்தனி குரூப் வச்சுருப்பாங்க. கிளீனிங் குரூப் அப்படின்னு சொன்னால் சிவக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டில் எத்தனை பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் தொடப்பு கட்டையை எடுத்துகிட்டு கிளாஸை க்ளீன் பண்ணணும். ஒன்று டெஸ்க் எடுத்து போடும், ஒன்று பிளாக் போர்டை க்ளீன் பண்ணும், ஒன்று குடிக்கிறதுக்கு தண்ணியே ஒரு அண்டாவில் கொண்டு வந்து வைக்கும். இதெல்லாம் இருந்த வகுப்புகள். இப்போ என் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாது. என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது. இப்படித்தானே ஆண்டவனை கேட்குறோம். நம்மளுடைய பிரார்த்தனையில் ஒரு நேர்மை வேண்டாம்? என் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு கேளுங்க. அதுல ஏதோ கொஞ்சம் நேர்மை இருக்கு. என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை? இது என்ன பிரார்த்தனை? குழந்தைக்கு எதிரால நீங்க பிரார்த்தனை பண்றீங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய துணிவையும் முதுகெலும்பையும் கல்வி கொடுத்துருக்கு. வீட்டில் அவங்க அந்த குழந்தை வளர்ந்துருக்கக்கூடிய ஒழுக்கம் கொடுத்துருக்கு. வீட்டில் அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கொடுத்துருக்கு. என் குழந்தைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நேர்மையாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கூடிய இறைவனேன்னு கேட்போமா? அதை விட்டுட்டு என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது. அப்போ இரண்டாவதாக வீட்டில் பொறுப்பு கொடுங்க. ஏதோ ஒரு பொறுப்பு. இந்த வயசு குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பாக பண்ணி ஆகும். ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிற்கும், இல்லைன்னா பேப்பர் திருத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். வீட்டில் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க. அன்பு காமிக்கிறத பத்தி அச்சமே இல்லப்பா. அன்பு கண்டிக்கும், அன்பு தண்டிக்கும், அன்பு தப்புன்னு சொல்லும். ஆனா அன்பு தப்புன்னு சரியா சொல்லும். தப்ப கூட தப்பா சொல்லாது அன்பு. ஆனா நாம கொடுக்கறது செல்லம். இந்த செல்லத்தினால எதுவும் வளராது. முள் செடியாக இருக்கக்கூடிய கேக்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கள்ளி செடிக்கு பக்கெட்டா தண்ணியை கொட்டுற மாதிரி தானா வளரக்கூடிய ஒண்ணு நம்மளுடைய செல்லத்தை கொடுத்து அழிச்சிரும். அதுவா தாண்ட வேண்டிய பள்ளங்கள் இருக்கு, அதுவா தடுக்கி விழ வேண்டிய மேடுகள் இருக்கு. விடுங்க. கை கால் வளர்ந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு உதைக்குதேன்னு அழுதா எப்படி? ரெண்டு கையாலையும் தானே வாரி திங்க குழந்தைக்கு நாமளா ஊட்டி துப்புதேன்னு சொன்னா எப்படி? அதான் வந்தாச்சுல 18 வயசு. பொறுப்பு கொடுங்க. வீட்டில் அப்பாவுக்கு உதவியா இருக்கணுமா? பொறுப்பை கொடுங்க. அம்மாவுக்கு உதவியா இருக்கணுமா? பொறுப்பை கொடுங்க. டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லுதா, எடுக்க சொல்லுங்க. ஒரு தப்பும் கிடையாது. வீட்டுல பொறுப்பு ஏற்கக்கூடிய குழந்தையால மட்டும்தான் நாட்டுல தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு 4 வருஷம் கழிச்சுன்னு புரியும். 2வது விதையும் உங்க மனசுல போட்டாச்சா? 3வது, உங்களுடைய கஷ்டங்களை குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. அது தூங்கினதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் உட்காந்து என்ன பண்ணலாம் தெரியல, அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், இது பண்ணலாமா, அது ஏதோ 3 வயசுல அப்படி பண்ணீங்க, 5 வயசுல பண்ணீங்க. நம்ம எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா? தாய் தகப்பன்லாம் விரல நீட்டின பக்கம் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதோட பொறுப்பு முடிஞ்சு போச்சா? இது என்னால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு என்ன பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட போய் சொல்வீங்க? உங்க குழந்தைகிட்ட சொல்றீங்க. இது சொல்லி பழகிட்டீங்கன்னா குழந்தைக்கு தெரியும். அது விழக்கூடிய பள்ளம் வந்தா நகர்ந்து நில்லுங்க. விழுந்து எழுந்திருக்க முடியாத போது ஓடி போய் தூக்கலாம். பள்ளம் வரும்போதெல்லாம் பாஞ்சு நடுவுல பாலம் மாதிரி நீங்க விழுந்து உங்க மேல குழந்தை நடந்து போச்சுன்னா அதுக்கு பள்ளமும் அடையாளம் தெரியாது, பாலமா இருந்து நபரை மிதிச்சுட்டு போறோமேங்கிற வலியும் அது தெரியாது. சைக்கிள் ஓட்டுற மாதிரி விழட்டும். விழ தெரிஞ்சவனுக்கு தான் எழுந்திருக்க தெரியும். விழ தெரிஞ்சா மட்டும்தான் விழறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே சக்தி வேணும்னு தெரியும். விழ தெரிஞ்சவனுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை எப்படி எழுந்திருக்கிறதுன்னு தெரியும். போன தடவை விழுந்த போது எழுந்திருந்த வேகத்தை விட இந்த தடவை இன்னும் அதிகமா எழுந்திருக்கிறதுன்னு தெரியும். விழ போறோம் தெரிஞ்ச போது விழாம எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு தட்டி தடுமாறி நிக்கிறது எப்படின்னு தெரியும். இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியும் தெரியுமா? விழுந்தவனுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியும். ஒருத்தனை தள்ளாம இருக்கிறது எப்படின்னு தெரியும். ஒருத்தனை கீழே வீழ்கடிக்காம இருக்கிறது எப்படின்னு தெரியும். ஒருத்தனை வீழ்த்துறதுல ஒரு வெற்றியுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். வீழ்ந்தவனுக்கு விரல் கொடுக்கறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும்னு தெரியும். தன்னை விட உயரமா நிற்கக்கூடியவனை பார்த்தும் தன்னுடைய திறமையில மட்டுமே நம்புறது எப்படின்னு தெரியும். அதுக்கு முதல்ல விழ தெரியணும். அதை விட்டுட்டு குழந்தைங்க விழற இடத்துல எல்லாம் போய் குறுக்க நின்று அதுக்கு அன்புன்னு ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா குழந்தை பொறுப்பா வளர வேண்டிய குழந்தைக்கு பொறுப்பு இல்லாம வளர்றதுக்கு நாம தான் கொடுக்குறோம்னு அர்த்தம். ஆசிரியர்கள்கிட்ட கடைசியா உங்களுக்குன்னு கொண்டு வந்த விதையும் கொடுத்துட்டு போயிடுறேன். 35 வருஷம் ஆசிரியரா இருந்திருக்கேன் நான். ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற பேர் கூட எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஒன்னா ஆசிரியர் இல்லைன்னா இல்லை. இதுல பேராசிரியர் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. ஆசிரியர் இது போட்டுட்டு இருக்கக்கூடிய துணி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நாம ஒரு தடவை ஆசிரியர் ஆயிட்டோம் அப்படின்னா ரிட்டையர் ஆயிட்டேன் நான், ஆனாலும் ஆசிரியர் தான். முன்னாள் மேனாள் நீங்க என்ன வேணாலும் முன்னால போடுங்க. ஃபார்மர்னு சொல்லுங்க, ரிட்டையர்ட்னு சொல்லுங்க. கவச குண்டலங்களா இருந்தா கூட கொய்து அறுத்து கொடுத்துருக்கலாம்.
ஆசிரியர் அப்படின்னுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அது போடுற துணி இல்லை, உடம்போட ஓடுற தோல். அது உங்க உடம்ப விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாது. கல்லூரிக்குள்ள இருந்தாலும், கல்லூரிக்கு வெளியில இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான். கடுமையான கஷ்டங்களை தாண்டி குழந்தைங்க வராங்க. வீட்டில் எத்தனையோ விதமான போராட்டங்களை பார்த்து குழந்தைங்க வராங்க. வகுப்புக்குள்ள வந்து உட்காந்து அந்த குழந்தைங்களோட முகம் பார்த்து அவங்க மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை புரிந்து கொள்ற அளவுக்கு உங்க கண்களுக்கு தெய்வம் ஒரு வரம் கொடுத்திருந்தா மறக்காம அதை பயன்படுத்துங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். பாடமே எடுத்திருக்காத குழந்தையாக இருக்கலாம், காரிடார்ல நின்று இருக்கலாம், 4 பேரோட கூச்சப்பட்டுட்டு ஏதோ சிரிச்சு பேசியிருக்கலாம், ஏன் போகும்போதும் வரும்போது நம்மளை பார்த்து கூட கமெண்ட் அடிச்சிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அது தழும்புதுன்னு புரிஞ்சா போதும். தாண்டி போகும்போது தோளை தட்டி இதெல்லாம் இந்த வயசுல சகஜம்தான், ஆனா இதோடய நின்றுடாதுடா, வகுப்புக்கு போவாம்மா, யாருக்கு தெரியும் இன்னைக்கு உன் மனதில் விழறதுக்குன்னு ஒரு விதையை ஆண்டவன் எடுத்து வச்சிருக்கலாம். அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதான் கூட நீங்க பார்க்க வேண்டாம், தாண்டி போயிடுங்க. 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு போட்ட விதை நாளைக்கு முளைக்காம இருக்கலாம். வாழ்க்கை அடிச்சு தூக்கி புரட்டி அவங்களை எடுக்கும்போது என்னைக்கோ முகம் தெரியாம பக்கத்துல கூட நிக்காத ஒரு ஆசிரியர் சின்னதா தோளை அரவணைச்சு அப்படிதாண்டா இருக்கும், கால் வழுக்கும் கணமா, பிடிச்சுக்கோடாப்பா போயிடலாம் அப்படின்னு சொன்னது புரியும். அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வரும். இது ஊர்கூடி தேர் இழுக்கிறது நான் எல்லா இடத்துலயும் சொல்வேன். உங்க கை பலவீனமா இருக்கலாம், மென்மையா இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம், அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. ஊரே கூடி இந்த நாடுங்கிற தேர்ல முன்னேற்றங்கிற தெய்வத்தை வச்சு அத்தனை பேரும் கையை வச்சு இழுத்தா மட்டும்தான் இந்த தெய்வம் நிலைக்கு போய் சேரும். யாராவது ஒரு கை குறைஞ்சா கூட தேர் தெருவிலேயே நின்றும். குழந்தைகளாகட்டும், அப்பா அம்மாவாகட்டும், ஆசிரியராகட்டும், இவ்வளோ பெரிய இந்த கல்லூரிங்கிற கடல்ல நான் ஒத்த துளி தான் மேடம். எங்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க, ஐ எம் ஆஃப்டர் ஆல் a drop of water in a huge ocean அப்படின்னு சொன்னா உங்ககிட்டயே தான் பேசுறேன். உன் கையை பிடிச்சு கண்ணை பார்த்து நான் சொல்றேன், ஆமாம் இது இவ்வளோ பெரிய கடல் தான், இவ்வளோ பெரிய கடலினுடைய அத்தனை குணங்களையும் ஒத்த துளிக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய பெரிய சக்தி நீ. கடலினுடைய ஒரு துளி கையில கிடைக்கும் போது பாரு, உள்ளங்கைக்குள்ள ஒரு கடல் உட்கார்ந்துருக்கு. இதை கடலா விரிவாக்கணுமா இல்ல ஒரு துளியா கீழே போட்டு மண்ணோட கரைச்சு போகணுமாங்கிற முடிவு உன் கையில இருக்கு. தொடங்கின போது சொன்னேன் இல்லையா, மாற்றம் அப்படிங்கக்கூடிய கதவுக்கு மட்டும் தாழ்பால் உள்ளதான் இருக்கு, நீங்களா திறக்கணும். யார் தட்டினாலும் எத்தனை நேரம் தட்டினாலும் ஓப்பன் செசமே அப்படின்னு நீங்க சொன்னா இந்த கதவு படால்னு திறக்கும். இந்த கதவு திறந்ததுன்னா உள்ளுக்குள்ள வர்றதுக்காக அறிவு அத்தனை காத்துட்டு இருக்கு. ஆங்கிலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், கோர்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம், அரியர்ஸ் எடுக்க போறது இல்லை. நாம வெற்றி அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படையை பார்த்து நான் பேசுறேன். இனி முடிவு எடுத்துக்கோங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம், நேரத்தை எப்படி செலவு பண்றவங்கிறதுல கவனம். சேர்மன் சொன்னாரு, மேடம் சொன்னாங்க டைம் மேனேஜ்மெண்ட். நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டு இதை முடிச்சிடுறேன். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சத்தியமா தெரியாது. ஏன் தெரியுமா, உருவாக்காத எதையும் என்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். 24 மணி நேரத்துக்கு நான் உருவாக்கல. சூரியனுக்கும் அதுவே தான், சந்திரனுக்கும் அதுவே தான், ஈக்கும் அதுவே தான், எறும்புக்கும் அதுவே தான், எனக்கும் அதுவே தான். நான் உருவாக்காத எதையும் என்னால் ஆள முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியும், நான் உருவாக்காத ஒண்ணு உருவாக்கி யாரோ கொடுத்திருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை உபயோகப்படுத்த முடியும். மேபி மை ஒன்லி சஜஷன் இஸ் live every second intensely, passionately, completely. உங்களை கூப்பிட்டு இந்த டேபிளை தொடப்பா அப்படின்னு சொன்னா என்ன தொடக்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு நினைக்காம இந்த டேபிளை நீங்க தொடச்சிட்டு போனீங்கன்னா உங்களை விட சுத்தமா தொடக்க இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உங்க முத்திரையை பதிச்சுட்டு போனீங்கன்னு வைங்க, 4 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நானும் காத்துட்டு இருக்கேன், நாடும் காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.